என்று இந்த பூங்காக்களில் ஒரு சில யோகா மையங்களில் வட்டமாக நின்று கொண்டு பெரியவர்கள், பெண்மணிகள், பணக்கார பெரியவர்கள், பணக்கார பெண்மணிகள் அவர்கள் எல்லாம் வட்டமாக நின்று கொண்டு ரெடி 1 2 3 என்று கெக்க கெக்க என்று சிரிப்பதை லாஃப்டர் தெரப்பி என்று சொல்கிறார்கள். அதாவது இதெல்லாம் அமெரிக்கக்காரர்கள் உலகம் முழுவதும் கொடுத்த ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட். அதாவது உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் பொழுது இந்த லாஃப்டர் தெரப்பியை செய்தால் உங்களுடைய மன அழுத்தம் போகும், கரைந்து போகும் என்பதுதான் இந்த லாஃப்டர் தெரப்பி கொடுக்கும் உத்தரவாதம். லாஃப்டர் தெரப்பி என்றால் என்ன என்றால், மக்களாக கூடி நின்று கொண்டு அல்லது தனியாகவோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விழுந்து விழுந்து சிரித்தல். அதாவது பாருங்கள், நான் என்ன பார்க்கிறேன் என்றால், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி என்று கூறிய தமிழனின் பரம்பரையில் வந்தவர்கள் இந்தியர்கள். நான் இந்தியர்கள், அமெரிக்கர்கள் என்று இனப்பாகுபாடோ அல்லது தேசிய பாகுபாடோ நான் பிரிக்க இல்லை. ஆனால் மக்கள் என்னென்ன தளத்தில் இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை உங்கள் முன் கொண்டு வருவதற்கான கருத்து தான் இது. பாருங்கள், அமெரிக்கர்களுடைய தளம் என்னவென்றால், அவர்களுக்கு எப்பவுமே உள் ஆழத்திற்கு செல்லாமல் நம்ம நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி என்ற அளவிற்கு ஆழத்திற்கு சென்றவர்கள் நாம். அவர்கள் ஆழத்திற்கு செல்லாமல், இப்போ ஒரு சிரிப்பு என்றால் அது எப்படி வர வேண்டும்? இயற்கையாக வர வேண்டும், ஒரு காமெடியின் மூலமாக வர வேண்டும், அது அடி ஆழத்திலிருந்து வர வேண்டும். லாஃப்டர் தெரப்பி அடி ஆழத்திலிருந்து வரும், சத்தியமாக வராது. நீங்கள் நான் சிரிக்க போகிறேன், ரெடி 1 2 3 என்று சொல்லி சிரிப்பு வருவதா? இப்ப சிரிக்க போகிறேன் என்று சொல்லி கெக்க கெக்க என்று சிரித்தால் அந்த சிரிப்பு இங்கிருந்து தான் வருமே தவிர அடி ஆழத்திலிருந்து வராது. அடி ஆழத்திலிருந்து வர வேண்டும் என்றால் அது இயற்கையாக வந்தால்தான் உண்டு. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஏதோ ஒரு வார்த்தை உங்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைத்துவிடும். அது இங்கிருந்து வரும், இங்கிருந்து வராது. அப்படி இங்கிருந்து வருவது ஏதோ உங்களுக்கு என்ன செய்யும் என்றால், உங்களுடைய முகத்தில் இருக்கும் சதைகளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும், அவ்வளவுதான். அப்படி ரிலாக்ஸ் பண்ணி விடுவதை வேண்டுமானால் அந்த லாஃப்டர் தெரப்பியின் மூலமாக நமக்கு கிடைத்த பயன் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர, அடிமனத்தின் ஆழத்தில் இருக்கும் நம்முடைய ஸ்ட்ரெஸ், அந்த அழுத்தத்தை இந்த லாஃப்டர் தெரப்பி வந்து கரைத்துவிடும் என்று சொல்வது முட்டாள்தனமாகத்தான் படுகிறது. பாருங்கள் பெருமக்களே, சந்தோஷம் என்றால் என்ன, சந்தோஷம் என்றால் என்ன என்று ஒரு 100 பேர்கிட்ட ஒரு சர்வே பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேர்ல 99 மக்கள், 99% நிச்சயமாக அவர்களுடைய பதில் உலகம் சார்ந்த பதிலாகத்தான் இருக்கும். என்னுடைய குழந்தையின் புன்னகை சந்தோஷம். ஒரு சிலர் வெளிப்படையாக சொல்லுவாங்க, ஏங்க கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணுங்க, அவ்வளவு சம்பாதிச்சா எனக்கு சந்தோஷம் தானாக வந்து அமையும், அவ்வளவுதான் என்று ரொம்ப பிராக்டிக்கலா சொல்வதாக நினைப்போடு சொல்வார்கள். ஒரு சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், எனக்கு யாருக்காவது நான் யாசகம் செய்தால் சந்தோஷம் என்று மிகவும் தாழ்மையோடு, மிகவும் காருண்யத்தோடு, ஜீவகாருண்யத்தோடு அவர்கள் செய்வார்கள். இது எல்லாமே மறுபடியும் சொல்கிறேன், உலகம் சார்ந்த விஷயம். உலகம் சார்ந்த பதிலாகத்தான் 99% இருக்கும். இப்ப பாருங்க, இந்த அஷ்டாங்க யோகத்தின் 2ஆம் பகுதியான நியமத்தில் 2வது படியான இந்த விஷயம் சந்தோஷம் என்று சமஸ்கிருதத்தில் நம் பதஞ்சலி முனிவர் சொல்லி இருக்கிறார். சந்தோஷம் என்று, சந்தோஷம் கொள்ள வேண்டும். இந்த நியமம் என்பது கொள்கிற பகுதி. சந்தோஷம் கொள்ள வேண்டும் என்று பதஞ்சலி முனிவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இந்த சந்தோஷம் என்பது இந்த நியமத்தில் சமஸ்கிருதத்தில் சொல்கிறார்கள், இதே நியமத்தை தமிழில் சொல்கிறார்கள். அவர்கள் என்ன வார்த்தை தெரியுமா, என்ன வார்த்தை உபயோகித்திருக்க வேண்டும்? மகிழ்ச்சி என்கிற வார்த்தையை உபயோகித்திருக்க வேண்டும். தமிழில் இந்த அஷ்டாங்க யோகத்தின் நியம பகுதியின் 2ஆம் பகுதியை தமிழில் என்ன வார்த்தை தெரியுமா உபயோகித்திருக்கிறார்கள்? மன நிறைவு. சந்தோஷம் எங்கிருக்கிறது, மன நிறைவு எங்கிருக்கிறது? இரண்டும் இரு வேறு வார்த்தைகள். சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி, மன நிறைவு என்று தமிழில் இருக்கிற அஷ்டாங்க யோகத்தில் மொழிபெயர்த்து சொல்கிறார்கள். இப்பொழுது மறுபடியும் நான் வருகிறேன். மன நிறைவு உங்களுக்கு எது தருகிறது என்று ஒரு 100 பேரிடம் நாம் கேட்போம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சர்வே.
அந்த 100 பேரில் மறுபடியும் 99% மக்கள் உலகம் சார்ந்த விஷயத்தை, ஏதோ ஒரு பொருளைத்தான் தனக்கு மனநிறைவு தருவதாக சொல்வார்கள். அதில் பெரும்பகுதியான மக்கள் பணம், பொருள், உத்தியோகம், கார், பங்களா, வீடு, செட்டில் ஆகிறது. இந்த உலகத்தின் மீது இருக்கும் பயத்தை இப்படி போன்ற பொருட்களின் மீது திணித்து, இந்த பொருட்கள் எல்லாம் கிடைத்து இந்த பயம் அடங்கிவிட்டால் அது மனநிறைவு என்கிற ஒரு மிகப்பெரிய அஞ்ஞானத்தில் மக்கள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒன்று சொல்லட்டுமா? இந்த சந்தோஷம், நியமம் என்கிற இந்த பகுதியின் 2ஆம் பகுதியில் இருக்கிற இந்த சந்தோஷம், இந்த மன நிறைவு எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா? இந்த 99% மக்கள் சொல்வதும் கிடையாது. இந்த காட்டில் வசிக்கிறார்கள் தெரியுமா? நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், எப்பொழுது நான் பேசுகிற இந்த எல்லா பேச்சும் கடைசியில் எங்கே செல்லும் என்றால், நான் அழுத்த திருத்தமாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அது துறவு நிலை. துறவு நிலை வரும் பொழுது, நான் இப்பொழுது இந்த யமத்திலிருந்து நியமத்திற்கு இன்னும் பேச போகிற எல்லா விஷயங்களிலும் என் அடிமனதில் இருக்கும் ஒரே விஷயம் துறவு நிலை மட்டும்தான். எப்பொழுது நாம் துறவு நிலையை நோக்கி சொல்கிறோமோ, எப்பொழுது நாம் இன்னும் துறவு நிலை அடையவில்லை என்றாலும் மனநிலையில் துறவு ஆகிவிட்டு பிறகு பிசிக்கலாகவே துறவு, எல்லாவற்றையும் விட்டு காட்டுக்கு செல்வதோ ஆசிரமத்துக்கு செல்வதோ எல்லாவற்றையும் விட்டு செல்வதுதான் கடைசி படியாக நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமே தவிர, இந்த பொருள் சார்ந்த உலகத்திலும் இந்த உலகத்திலேயே அப்படி ஊறி போயிருப்பது ஆன்மீகத்தில் எந்த வகையிலும் முன்னேற்றம் தரவே தராது. ஆக மனநிறைவு, மறுபடியும் வருகிறேன், மனநிறைவு உண்மையிலேயே இந்த நியமத்தின் இந்த 2ஆம் பகுதியில் மனநிறைவு என்ன, உண்மையிலேயே மனநிறைவு எப்படி வரும் என்றால், எந்த பொருளின் மீதும் பற்று இல்லாத பொழுதுதான் மனநிறைவு வரும். நீங்க பாருங்க, இப்போ உங்க ஆபீஸ்ல ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேர்ல ஒரு 9 பேர் அந்த சண்டையில பயங்கர ஆழத்தில் சென்று அது பயங்கர வாக்குவாதம், அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவர்களுக்குள் மனசுல ஒரு புண் அதெல்லாம் இருக்கும். ஒரு நபராவது குறைந்தது அது காதுக்குள்ள போனாலும் பிரச்சனை இல்லை, போகாட்டினாலும் பிரச்சனை இல்லை, அதுல ஒட்டுதலே இருக்காது, எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் அந்த சண்டையை ஜஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணுகிற ஒரு மனிதனாக, அதனால் எந்த பாதிப்பும் அடையாத ஒரு மனிதனாக ஒரு நபராவது இருப்பார். அவன் மனநிறைவு பெற்றவன். அதுதான் மனநிறைவு. யாரெல்லாம் சண்டையில் ஆழத்திற்கு செல்கிறார்களோ, யாரெல்லாம் ஆசையின் ஆழத்திற்கு செல்கிறார்களோ, யாரெல்லாம் உணர்ச்சிகளின் ஆழத்திற்கு செல்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் மனநிறைவு அடையாதவர்கள். அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று வேண்டும் என்று நமக்கு எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் மனநிறைவு கிடைக்காது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பதஞ்சலி கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வைக்கிறார். 5 விஷயம் பேசிட்டோம் யமத்துல. இப்ப 2வது விஷயம், 7 விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மனநிறைவு எப்படி வரும் என்றால், நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா பொருட்களின் மீதும் நமக்கு ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் மனநிறைவு வரும். இது பாருங்க, ஒரு துறவு நிலை. இந்த துறவு நிலையை கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் உனக்கு மனநிறைவு வரும். இந்த மனநிறைவை நீ கொண்டே ஆக வேண்டும், அப்பொழுதுதான் நீ அடுத்த கட்டங்களுக்கெல்லாம் செல்ல முடியும். உன்னுடைய தியானமாக இருக்கட்டும், பிராணாயாமமாக இருக்கட்டும், உன்னுடைய சமாதியாக இருக்கட்டும், 8வது படியில் இருக்கும், 7வது படியில் இருக்கும், ஒவ்வொரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை கொள்ள வேண்டும், கண்டிப்பாக கொள்ள வேண்டும் என்பதனால் பெருமக்களே நான் சொல்கிறேன், மனநிறைவு அடைவதற்கு உங்களை சுற்றி எத்தனை பொருட்கள் இருந்தாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும், என்ன வேலை இருந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் உங்களை கழுத்தை நெரித்தாலும், அவை அனைற்றின் மீதும் உங்களுக்கு பற்று இல்லாமல் உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களை எதுவும் கவலைப்படுத்தாது, உங்களை எதுவும் ஆசைப்படுத்தாது, உங்களுக்கு மனநிறைவு கண்டிப்பாக வரும். எதுவுமே உங்களை கவலைப்படுத்தலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனநிறைவு வரும் தானே. அப்போ எப்படி எதுவும் என்னை கவலைப்படுத்தாமல் வைத்துக் கொள்ள முடியும் என்றால், அந்த ஏதோ ஒன்று என்னை கவலைப்படுத்த போகிறது தானே. அதன் மீது எனக்கு எந்த விதமான தொடுதலும் இல்லை என்றால்
எனக்கு அதன் மூலம் எந்த பாதிப்பும் இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்மை சுற்றி, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா 360 டிகிரி எல்லா விஷயங்களின் மீதும் உங்களுக்கு எந்த விதமான தொடுதலும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் மனநிறைவு அடைந்து போகி விடுவீர்கள் என்பதை சொல்லி அடுத்த பதிவில் நியமத்தின் 3ஆம் படியை பார்ப்போம். நன்றி.